அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் பற்றி செக் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் செக் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு செக் மட்டும் தயவு செய்து பண்ணுறேங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே 28/5/2024 நடக்கிறது. நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு மதியானம் அதிகபட்சமாக வட மாவட்டம் வட உள் மாவட்டம் முழுவதுமே 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தொட்டு விட்டதுங்க. அந்த வெயிலுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று, குறிப்பாக கர்நாடகா, தெற்காந்திரா மற்றும் இந்த திருப்பதியோட மேற்கு பகுதி, மகாராஷ்டிரா, மும்பை அங்கிருந்து வரக்கூடிய மேற்கு காற்று அது அப்படியே நிலத்தில் பயணித்து அங்கே அடிக்கக்கூடிய வெயிலை, அங்கே அடிக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து வட மாவட்டத்தை இப்போ குவிக்கப்படுகிறது. இதனால தான் வட மாவட்டம் முழுவதுமே தற்பொழுது அதிகப்படியான வெப்பம், அதிகப்படியான ஹீட்டு இப்போ இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி மதியானம் சென்னையில் 35 டிகிரி செல்சியஸ் பதிவரிக்கிறது. பொன்னேரியில் 40 டிகிரி செல்சியஸு, அதே போல் தாம்பரம் 42 டிகிரி செல்சியஸு, செங்கல்பட்டில் 42, மதுராந்தகம் 41, வந்தவாசி, திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே 40 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி வரைக்கும் பதிவாகிருக்கிறது. அதே போல் திண்டிவனம் 39 டிகிரி செல்சியஸ், அரக்கோணம், திருத்தணி 43 டிகிரி செல்சியஸுங்க. இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக நம்ம தமிழகத்தில் அதிகபட்சமாக அரக்கோணம், திருத்தணியில் 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவரிக்கிறது. அதே போல் சித்தூர், வேலூர் 41 டிகிரி செல்சியஸ், திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ஆம்பூர், வேலூர் 40 டிகிரி செல்சியஸ் மேலே, ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம் 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவரிக்கிறது. ஆரணியில் 41 டிகிரி செல்சியஸ். எனவே தெளிவாக சொல்லப்போனால் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வட மாவட்டம், வட உள் மாவட்டம், கர்நாடகா எல்லையர் மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக 43 டிகிரி வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். எனவே கவலைப்படாதீங்க. இந்த வெயிலுக்கெல்லாம் பின்னாடி மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வட மாவட்டத்தில் 43 டிகிரி அடிக்குதுன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக சென்னைக்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், மேகன பெய்யும்னு சொல்லியிருக்கோம். அதே போல் திருப்பத்தூர், வட உள் மாவட்டம் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. வரக்கூடிய அடுத்த நிகழ்வால் மிக சிறப்பான மழைப்பொழிவு வட மாவட்டம் பெறும். கண்டிப்பாக வட மாவட்டம், வட உள் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான வெயிலும் அதிகப்படியான மழைப்பொழிவும் காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ எல்லா மாவட்டமும் வெயில் அடிச்சுட்டு இருக்கு. இப்போ டெல்டா மாவட்டம் அதிகமான வெயில் தான். டெல்டா மாவட்டங்களில் வேணால் கொஞ்சம் குறைவான ஒரு அதாவது 40 டிகிரி இல்லாமல் 40 டிகிரிக்குள்ளே இருக்குது. அதே போல் இந்த கரூர், சேலம், நாமக்கல் இங்கெல்லாம் 40 டிகிரி இல்லை. இப்போ வந்து 35, 39 டிகிரிக்குள்ளே தான் இப்போ பதிவாகிட்டு இருக்குது. அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் 40 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. 40 டிகிரி இன்னும் தாண்டலை. இப்போ வந்து நம்ம தமிழகத்திலேயே அதிகபட்சமான வெயில் அப்படிங்கிறது வட மாவட்டங்கள் மட்டும்தான் அதிகமான வெயில் அடிச்சுட்டு இருக்குது. குறிப்பாக வட மாவட்டம், வட உள் மாவட்டம், திருத்தணி மற்றும் இந்த திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை வட உள் மாவட்டங்களை மையமாக வைத்து அதிகமான வெப்பநிலை தற்பொழுது பதிவாகி வருகிறது. அதே போல் காற்றும், மேற்கு காற்றும் தற்பொழுது ஒரு வெப்ப காற்றாக, வறட்சி காற்றாக வந்துவிட்டது. குறிப்பாக வடமேற்கு வெப்பக்காற்று வட மாவட்டத்தில் அதிகமான காற்று குவிக்கப்படுகிறது. அதே போல் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, குறிப்பாக கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று, குறிப்பாக இந்த பாலக்காடு, கணவாய், திருப்பூர், தாராபுரம் இங்கிருந்து வரக்கூடிய காற்று மதியம் நேரத்தில் வெப்பமடைந்து ஒரு வறட்சியான காற்று, அதாவது ஒரு அனல் காற்றாக நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எல்லா காற்று பகுதியிலும் மதியம் ஒரு சூடான காற்று, ஒரு வெப்பமான ஒரு காற்று நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம மழை பொழிவு பார்த்துருவோம். இப்போ நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு குறைவுங்க. அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம தமிழகத்தில் மழைக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடையாது. இன்றைக்கும் நாளைக்கும் அதிகமான வறட்சி காற்று மற்றும் அதிகமான வெப்ப காற்று வருகையினால் ஈரப்பதம் காற்று நுழையாது. இதனால் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு கிடையாதுங்க. இன்றைக்கி நாளைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. எங்கே இருக்கும்னா கேரளாவில் மட்டும் மழை இருக்கும். கேரளா, நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த மலைகளுக்கு மறைக்கக்கூடிய பகுதி, இந்த கொடைக்கானல், திண்டுக்கல் மேற்கு பகுதி இங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீலகிரி மாவட்டம், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும் மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க. எனவே நம்ம தமிழகத்தில் பிற மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா மழை எப்போ தொடங்கணும்னு கேட்டிங்கன்னா நாளை மறுநாள், குறிப்பாக மே மாதம் 30 அல்லது 31ஆம் தேதி முதல் படிப்படியாக நம்ம தமிழகத்தில் இடிமழை தீவிரமாகும். கண்டிப்பாக இடியுடன் கூடிய கனமழை மிக சிறப்பாக காத்திருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில்
நீடித்து நின்று பல மணி நேரம் கனமழை நீடிக்கலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மீண்டும் கனமழை மிக கனமழை அடுத்த நிகழ்வால் காத்திருக்கிறது. இதனால் தயவு செய்து கவனமாக இருக்கணும். இப்போ வரக்கூடிய சுற்று வந்து இடிமழை அதிகமாக பதிவாகும், அது இடி மின்னல்கள் மிக அதிகமாக பதிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சூறாவளி காற்றும் அதிக அளவில் வீசலாம். ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம தமிழகத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இன்றைக்கி எப்படி வடமேற்கு வெப்பக்காற்று வந்துக்கிட்டே இருக்கோ அதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வடமேற்கு வெப்பக்காற்று மும்பை, குஜராத்து மற்றும் அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கடந்து கொண்டு நம்ம தமிழகத்தில் குவிக்கப்படும். எனவே இதன் காரணமாக நம்ம தமிழகத்தில் அதிகமான மழைப்பொழிவு மற்றும் அதிகமான இடி மின்னல்கள் மற்றும் கனமான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. குறிப்பாக இந்த வட மாவட்டம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும், சென்னை மாநகரம் மற்றும் சென்னை முழுவதும், செங்கல்பட்டு, வட உள் மாவட்டம், வட கடலோர மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. அதிகபட்சமான மழைப்பொழிவு, அதாவது ஒரு அதிகமான மழையும் அதிகமான சில இடங்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழை வந்து இந்த வட உள் மாவட்டம் மற்றும் இந்த கர்நாடக மாநிலம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவும், ஒரு சில இடங்களில் அதீத கனமழை, ஒரு பாதிப்பு அதிக அளவில் நீர் தேங்கும் அளவிற்கு மழை பெய்வதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் இந்த திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, வட உள் மாவட்டம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கனமழை பரவலாகவும் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் பதிவாகலாம். எனவே இதனால் தயவு செய்து கவனமாக இருக்கணும். மழை பெய்யும் பொழுது எக்காரணத்துக்கு கொண்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏன்னா வரக்கூடிய சுற்று வந்து ஒரு வலுவான சுற்றுமழை. பெரும்பாலும் வரக்கூடிய சுற்று மழைப்பொழிவு தீவிரம் மாலை இரவு தான். அதாவது மதியம் நல்லா மதியம் நல்ல ஒரு வெப்பநிலை நல்லா உயர்த்தும். மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும். பிறகு இரவு 7 மணிக்கு மேலே இன்னும் மழைப்பொழிவு தீவிரமடையும். இரவு நள்ளிரவு வரைக்கும் மழைப்பொழிவு தீவிரமாக காணப்படும். பெரும்பாலும் வரக்கூடிய சுற்று மாலை இரவு தான் மிக தீவிரமாக இருக்கும். எனவே எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க. டெல்டா மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளை மறுநாள், அதாவது மே மாதம் 30ஆம் தேதி முதல் டெல்டாவிற்கும் மழை இருக்குது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் இந்த தஞ்சாவூர், பெரம்பலூர், டெல்டாவுடைய உள்பகுதி, இந்த கும்பகோணம், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர்லாம் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதேபோல் முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், அதிராமப்பட்டினம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை பரவலாக எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் மட்டும் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் தென் மாவட்டங்கள் திண்டுக்கல், மணப்பாறை, தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், ராஜபாளையம், திருநெல்வேலி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், காரைக்குடி மற்றும் இந்த மதுரை மாவட்டம் முழுவதும் மற்றும் இந்த தென்கடலோரம், கன்னியாகுமரி, நாகர்கோவில், அந்த திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டுமொத்தம் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டம் முழுவதுமே நாளை மறுநாள் முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும். குறிப்பாக ஜூன் மாதம் 1, 2, 3, 4, 5 தேதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும். அதேபோல் பொள்ளாச்சி, கரூர், வால்பாறை, கோயம்புத்தூர், கரூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், ஈரோடு இங்கேயும் கனமழை மிக கனமழை இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. இதில் அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது வட மாவட்டம், குறிப்பாக சென்னை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம், வட உள் மாவட்டம், பெங்களூரு, மைசூர், கர்நாடக மாநிலம் முழுவதும் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோரம் ஈரோடு மற்றும் ஈரோடு மாவட்டம், வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டம், தெற்கு ஈரோடு மாவட்டம் முழுவதும், சேலம் மாவட்டம் முழுவதும், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் பதிவாகலாம். எனவே தெளிவாக சொல்லப்போனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பெய்வது உறுதி. எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கிறது. வட மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழை பொழிவு வரக்கூடிய சுற்றுலா அதிகமான மழை பெறும். டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பதிவாகும். வரக்கூடிய காற்று சுழற்சி தான் தென்மேற்கு பருவமழை தொடக்க போகுதுங்க. அதாவது இப்போ அடுத்து வருது பார்த்திங்கன்னா, இந்த புயல் இப்போ போயிடுச்சு. இந்த புயல் என்பது தற்பொழுது கொல்கத்தாவெல்லாம் கடந்து இப்போ வங்கதேசம் மையப்பகுதி இப்போ வலுவடைந்து கொண்டிருக்கிறது.
அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த புயல் முற்றுமாக கலைந்த பிறகு நாளையெல்லாம் கண்டிப்பாக அது வலுவிழந்து விடும். கண்டிப்பாக நாளை முதல் படிப்படியாக கடல் காற்று உள்நுழைய தொடங்கிவிடும். அது இந்த வட இந்திய கடலோர பகுதி மற்றும் இந்த தமிழகம் எல்லா காற்றுமே மேல நகரும் ஒரு காற்றாக மாறி நம்ம தமிழகத்தில் மழை பொழிவுக்கு சாதகத்தை உண்டு பண்ணும். இப்போ எல்லாமே அந்த புயலை நோக்கி மிக வேகமாக போயிட்டு இருக்கு. எல்லா காற்றுமே படிப்படியாக வேகம் தடைபெற்று கடல் காற்று உள்நுழைந்து மாலை இரவு மழை பொழிவு உண்டு பண்ணும். அதே போல் வடமேற்கு வெப்பக்காற்று வந்துக்கிட்டே இருக்கும். வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்வித்து கடலோர மாவட்டங்கள் வழியாக மாலை இரவு நுழையக்கூடிய அந்த கடல் காற்று அந்த வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்வித்து மழை பொழிவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம தமிழகத்தில் வெயிலும் வட மாவட்டங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் மழைப்பொழிவு கண்டிப்பாக நிச்சயமாக அதிகமாக இருக்கும். எல்லா இடங்களுக்கும் மழை உறுதி. தயவுசெய்து கவனமாக இருங்க. தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வரக்கூடிய நிகழ்வு காற்று சுழற்சியாக நம்ம தமிழகம் அருகே அமைந்து கொண்டு நல்ல மழை பொழிவு கொடுத்து பிறகு தென்மேற்கு பருவமழையும் அந்த சுழற்சி தொடக்கிவிடும். நன்றிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்தடுத்து வானிலை அறிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். நன்றிங்க.